நாம் எல்லாரும் கிறிஸ்து நமக்கு மாதிரியாய் வைத்த அந்த மாதிரியை நாம் பின்பற்றும் போது அவருடைய சாயல் நமக்குள்ளே வெளிப்படுகிறது. அவருடைய சாயல் அவர் இருக்கிறது போல நாம் இருக்கிறோம். இப்போ பிதா என்ன பண்ணார்? ஆதாம் ஏவாள் பாவத்தை என்ன பண்ணார்? மூடினார். அப்போ அவர் இருக்கிறது போல நாமும் இருக்கணும். அப்படின்னா மற்றவர்கள் பாவத்தை ஓப்பன் பண்ணக்கூடாது, மற்றவர்கள் பாவத்தை மூடணும். முதலாவது என் பாவத்தை நினைக்கல, அவர் நினைவு பரிசுத்தம். அவர் நினைவு பரிசுத்தமாக இருக்கிறது போல நம் நினைவும் பரிசுத்தமாக இருக்க ஆவியான உதவியை நாட வேண்டும். அந்த நினைவு ஒன்று ஆவியின் சிந்தை அல்லது கிறிஸ்துவின் சிந்தை. இனிமே உங்களுக்கு வர்றத 5 ரூபாயா இருந்தாலும் 5 கோடியா இருந்தாலும் பிசாசு பிடிச்சு வைக்க முடியாது. பஸ்காவின் ஆசீர்வாதத்தை இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய பெரிய சாட்சிகளோட நாம் அனுபவிக்க போகிறோம். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் அனுபவிக்க போகிறார்கள். வேத வார்த்தையின் ஆசீர்வாதங்களை நீங்கள் கண்டு பிரமிக்க போகிறீர்கள். எப்பா நீ முகத்தை பார்க்குற, நான் இருதயத்தை அன்னைக்கு அழைக்கிறப்பயே இருதயத்தை பார்த்தவன் கடைசி வரைக்கும் அவன் இருதயத்தை தான் பார்த்தான். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செய்தான். அப்ப தாவீது இருதயத்தை பார்த்தார். என் இருதயத்துக்கேற்ற தாசன் என்று அவனை குறித்து சாட்சி. நான் என் ஆடுகளை அறிந்தும் என் ஆடுகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். உங்க சத்தம் அவருக்கு தெரியும், ஆனா அவர் சத்தத்துக்கு நீங்க கீழே. தீமை சேர்ந்தவர்களுக்கு நன்மை. அவள் தான் சொல்றாரு, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கு அவர் நமக்கு மாதிரியை நம்ம மாதிரியே ஜீசஸ் தான். ஜீசஸ் டீச்சிங் தான், ஜீசஸ் போதனை தான். அதுல தான் வாழணும். அதான் லைஃப், அதான் கிறிஸ்தவ லைஃப். இன்றைய செய்தியின் தலைப்பு பஸ்காவின் ஆசீர்வாதம். இன்னைக்கு செய்தியின் தலைப்புன்னு கேட்பேன், நீங்கள் பஸ்காவின் ஆசீர்வாதம் சொல்லணும். இன்றைய செய்தியின் தலைப்பு அல்லது போகிற இடம் பார்த்து இன்னைக்கு செய்தி பஸ்காவின் ஆசீர்வாதம்னு சொல்லணும். சரி, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான செய்தி இப்போ வருதுன்னு சொல்லுங்க. செய்தியை கவனமாக கேளுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சப்ஜெக்ட் போடலை, அமைதியாயிட்டேன். சரி, கர்த்தர் கொடுக்குறத பேசிக்கலாம் அப்படின்னு அமைதியாயிட்டேன். ஆகவே இப்போ இந்த 40 days சொல்கிறாங்க, லென் டேஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை வச்சு இந்த செய்தி அல்ல, கர்த்தர் கொடுக்குற செய்தி. எங்கள் பரலோக பிதாவே, பஸ்காவாகிய கிறிஸ்து எங்களுக்காய் பலியானார். அந்த பலிக்குள்ள, இயேசுவின் கீழ்ப்படிதலுக்குள்ள, இயேசுவின் இரத்தத்துக்குள்ள, பிதாவுடைய அன்புக்குள்ள நாங்கள் குடும்பமாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அடியன் ஆவியிலிருந்து வாயின் மூலமாய் இங்கே இருக்கிற உம்முடைய மக்களுக்கு, லைவில் இருக்கிற மக்களுக்கு, கேட்க போகிற பார்க்க போகிற மக்களுக்கு ஆவியானவர் ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், ஃபேமிலிஸ், ஃபைனான்ஸ், அவர்களுடைய வேண்டுதல், எதிர்பார்ப்பு, விசுவாசம் எல்லாவற்றை கனப்படுத்தும்படி நீ வார்த்தையை அனுப்பி அவர்கள் ஆவியை எழுப்புவீராக. வார்த்தையை அனுப்பி அவர்கள் மனதை மறுரூபப்படுத்துவீராக. ஒவ்வொரு மக்களும் திரும்ப போகும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு கர்த்தர் பேசினார் என்று சொல்லும்படி ஆவியானவரே நீங்கள் பேசுங்க. எல்லாருடைய மனதையும் செய்திக்குள்ள ஒருமுகப்படுத்துங்க. இயேசுவின் ரத்தம்,
இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். மறுபடியும் சொல்கின்ற இந்த செய்தியின் தலைப்பு பஸ்காவின் ஆசீர்வாதம். பஸ்காவின் ஆசீர்வாதம். ஓகே, ஆதியாக 3ஆம் அதிகாரத்தில் அங்கே பஸ்கா இல்லை, ஆனால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அங்கே இருக்கிறார். பஸ்கா யாத்ராகமம் 12 தான் பஸ்கா. ஆகவே ஆதியாக 3ஆம் அதிகாரத்தில் அங்கே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை பிதாவக தேவன் நிழலாய் கொண்டு வருகிறார். அப்போ என்னன்னா, பிதா இயேசுவின் மூலமாக எல்லாமே செய்கிறார். ஆதி முதல் பிதா தம்முடைய குமாரனை பலியாய் கொண்டிருந்தார். நீதிமொழிகள் 8. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். பிதாவும் தம்முடைய குமாரனை ஆதி முதல் வழியாக கொண்டு இருந்தார். உலகத் தோற்றத்துக்கு முன்னே வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று அங்கே வாசிக்கிறோம். ஆகவே ஆதியாக 3ஆம் அதிகாரத்தில் தேவன் தம்முடைய குமாரனை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் நிழல் அல்லது பிக்சரில் கொண்டு வருகிறார். இந்த பைபிள் முழுவதும் ஜீசஸ் பிக்சர். இந்த பைபிள் முழுவதும் ஜீசஸ் பிக்சர். ஆமென். அந்த ஜீசஸ் பிக்சரை தான் உங்களுக்கு தொடர்ந்து ஆவியானவர் சபைக்கு காண்பித்து கொண்டு இருக்கிறார். அந்த ஜீசஸ் பிக்சரை எவ்வளவா ஆவியானவர் உங்களுக்கு பார்க்கும்படி உதவி செய்கிறாரோ அவ்வளவாய் அந்த பிக்சர் உங்கள் பிக்சராக மாறும். நீங்கள் நீங்களாக இருக்க மாட்டீர்கள், நாம் ஜீசஸாக இருப்போம். ஆமென். நாம் நாம இருக்க மாட்டோம், நாம் ஜீசஸாக இருப்போம். ஆமென். ஆமாம், நாம் ஜீசஸாக இருப்பதற்காகத்தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி வரும்படி நமக்கு மாதிரியை வைத்து போனார். ஆனால் அதுக்கு மேலே பவுல் சபைக்கு எழுதுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அப்போ நானும் அதை குறித்து விரும்புகிறேன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். நாம் எல்லாரும் கிறிஸ்து நமக்கு மாதிரியாக வைத்த அந்த மாதிரியை நாம் பின்பற்றும் போது அவருடைய சாயல் நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிறது. அவருடைய சாயல் நமக்குள் வெளிப்படுகிறது. ரோமர் 8 தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா, அந்த வார்த்தையெல்லாம் கவனிக்கணும். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்து இருக்கிறார். அப்பா, அந்த குமாரனுடைய சாயல் அதான் பேசப்பட்டு கொண்டே வருகிறது. இன்னைக்கு பஸ்காவின் ஆசீர்வாதம். ஆகவே ஆதியாக 3ஆம் அதிகாரத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, பாஸ்ஓவர் அல்ல, பஸ்கா அல்ல, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. விளக்கமாக சொல்கிறேன், ரொம்ப பேச வேண்டியிருக்கு. என்னன்னா, அங்கே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. அந்த மிருகத்தின் தோலினாலே ஆதாம் ஏவாள் நிர்வாணத்தை என்ன செய்தார்? மூடினார். யார் மூடினது? பிதா. அங்கே யாரை கொண்டு வந்தார்? இயேசுவை கொண்டு வந்தார். என்னவாய் கொண்டு வந்தார்? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் கொண்டு வந்தார். ஆகவே பிதா ஆதாம் ஏவாள் நிர்வாணத்தை அங்கே மூடினார். உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன லெசன் எனக்கும் சேர்த்து. அவர் இருக்கிறது போல நாம் இருக்கிறோம். இப்போ பிதா என்ன பண்ணார்? ஆதாம் ஏவாள் பாவத்தை என்ன பண்ணார்? சொல்லுங்க, மூடினார். அப்போ அவர் இருக்கிறது போல நாமும் இருக்கணும். அப்படின்னா மற்றவர்கள் பாவத்தை ஓப்பன் பண்ணக்கூடாது, மற்றவர்கள் பாவத்தை மூடணும். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். அப்போ அவருடைய கேரக்டர் பேசுகிறேன். பிதாவுடைய கேரக்டர், ஜீசஸ் கேரக்டர்.
குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகின்றவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகின்றான். அப்போ கேட்டீங்க இல்லையா, அதை எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது என்ற ஒரு வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ பிதாவுடைய கேரக்டர் அங்கே ஆதாம் ஏவாள் நிர்வாணத்தை மூடினார், பிசாசை வெட்கப்படுத்தினார். ஆமென். எங்க நீங்களும் நானும் நம்ம அப்பா நீங்களும் நானும் எந்த இடத்துலையும் வெட்கப்பட்டு போவதற்கு அவர் விடவே மாட்டார். நம்ம அவருடைய பிள்ளைகள். என் சனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அப்போ அவரை போல நான் இருக்கணும்னு தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். வேதத்தில் நோவா பேழை விட்டு இறங்கினோன்னே திராட்சை ரசம் குடித்து ஒரு போதையில் இருக்கிறார். அவர் எழுத்தின்படியான திராட்சை ரசத்தை கொடுத்து போதையில் இருக்கிறார். போதைன்னா வஸ்திரம் விலகினது கூட தெரியாத போதை. இப்போ நான் கூட போதையில் தான் வந்திருக்கிறேன். இதுவும் திராட்சை ரச போதை, இது பரிசுத்த ஆவியானவருடைய போதை. ஓகே. இப்போ அந்த மகன் என்ன பண்ணால் காம் என்ன பண்ணால் நேராக வந்து தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்தான். தகப்பன் நிர்வாணத்தை பார்த்து சகோதரிடத்தில் சொல்லிட்டான். ஆனால் 2 சகோதரர்கள் பின்புறமாய் வந்து வஸ்திரத்தோடு வந்து அப்படியே தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். தகப்பனுடைய நிர்வாணத்தை சொன்ன காம் சபிக்கப்பட்டான். ரொம்ப சீரியஸாக இருக்கணும். நம்முடைய வார்த்தையில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும், வாழ்க்கையில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். அப்போ நம்ம மற்றவர்கள் பாவத்தை மூடுவதற்கு முன்பாக உங்கள்கிட்ட முக்கியமாக மற்றவர்கள் பாவத்தை பேசுகிறவன் பாவத்தில் தான் இருக்கிறான். மற்றவர்கள் பாவத்தை பேசுகிறவன் பாவத்தில் இருக்கிறா. ஆனால் அவரை போல நான் இருக்கணுன்ற வார்த்தைக்கு தன்னை விட்டு கொடுத்தவன். ஆதாம் நிர்வாணத்தை அவர் மூடினார். ஆனால் காம் வந்து இவருடைய நிர்வாணத்தை தெரியப்படுத்தினா. ஆனால் சேமும் யாப்பேத்தும் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார். உங்கள் பாவத்தை அவர் மூடி இருக்கிறார் தெரியுமா? தாவீது சொல்கின்றான், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியம். ஐயா, நம்ம பாவத்தை மூடி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எவனுடைய பாவத்தை அவர் நினையாது இருக்கிறாரோ அவன் பாக்கியம். நம்ம பாவத்தை அவர் நினைக்கலை. ஏன்னா அவர் நினைவு பரிசுத்தம் ஒன்று. நம்முடைய பாவத்தை அவர் பார்க்கலை. ஏனென்றால் அவருடைய கண்கள் பாவத்தை பாராத கண்கள். முதலாவது என் பாவத்தை நினைக்கலை. அவர் நினைவு பரிசுத்தம். அவர் நினைவு பரிசுத்தமாக இருக்கிறது போல நம் நினைவும் பரிசுத்தமாக இருக்க ஆவியானவர் உதவியை நாட வேண்டும். அந்த நினைவு ஒன்று ஆவியின் சிந்தை அல்லது கிறிஸ்துவின் சிந்தை. ஒன்று ஆவியின் சிந்தை அல்லது கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஆமென். சரி, இதுதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். அங்கே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அந்த தோளினாலே ஆதாம் ஏவாள் நிர்வாணத்தை மூடினார். ஆமென். ஓகே. அடுத்தது நேரடியாய் பஸ்காவுக்கு போய்விடுகின்றேன். பஸ்கா சொல்லுங்க, பஸ்கா. சரி, அந்த பஸ்கா என்று தேவன் தான் சொன்னார் பஸ்கா. ஆனால் பவுல் சொல்கிறார் பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலி ஆனாரே. அல்லேலூயா. அந்த பலிக்குள்ள நான் புதிய சிருஷ்டி, அந்த பலிக்குள்ள நான் நீதிமான், அந்த பலிக்குள்ள பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதுசா செய்யா. அது பிதாவின் அன்புக்குள்ள, இயேசுவின் பலிக்குள்ள, அல்லது இயேசு சிலுவையில் பாவமானார், சாபமானார், தரித்திரரானார், அதற்குள்ள நான் புதிய சிருஷ்டி ஆனேன். இன்றைய செய்தியின் தலைப்பு, நீங்க சொல்லுங்க வாயை திறந்து, பஸ்காவின் ஆசீர்வாதம். அதுக்கடி நான் படுத்துவேன்.
இப்போ ஆசீர்வாதத்துக்குள்ளேயும் வாழ்வுக்குள்ளும் கொண்டு போகிறார் ஆவியானவர், ஆசீர்வாதத்துக்குள்ளும் கொண்டு போகிறார் ஆவியானவர். இன்றைய செய்தியின் தலைப்பு பஸ்காவின் ஆசீர்வாதம். இந்த பஸ்கா எங்கே வருகிறது? யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தில். சரி, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் தான் அங்கே தேவன் ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததியை குறித்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார் அல்லது விளம்புகிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததியை குறித்த தீர்க்க தரிசனத்தை விளம்புகிறார் அல்லது சொல்லுகிறார். என்ன விளம்பினார்? உங்களுக்கு தெரியும். உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் உபத்திரவப்படுவார்கள். உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் உபத்திரவப்படுவார்கள். உபத்திரவப்படுத்தினவர்களை நான் ஆக்கணைக்கு உட்படுத்துவேன் அல்லது தண்டிப்பேன். அப்போ என்ன நீங்கள் புரியணும், நம்மை குறித்து அவருக்கு ரொம்ப வைராக்கியம். நீங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறீர்கள், நாம் எல்லாரும் தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறோம். ஆனால் உபத்திரவம் என்பது ஒரு பகுதி உங்களுக்கும் எனக்கும் உண்டு. சொல்லுங்க, உபத்திரவம் எனக்கு உண்டு, உபத்திரவம் உங்களுக்கு உண்டு. ஆனால் எவ்வளவு நாள் உபத்திரவம்? இப்படி கொஞ்ச காலம் பாடு அனுபவிப்பது, உபத்திரவப்படுவது தேவனுடைய சித்தம். உபத்திரவம் நம்முடைய பகுதியின் ஒரு பகுதி. உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் உபத்திரவப்படுவார்கள், அவர்களை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு, அந்த வார்த்தை சொல்லுங்க, சொல்லுங்க, எதுக்கு பின்னால? உபத்திரவத்துக்கு பின்னால நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களை யார் உபத்திரவப்படுத்தினாங்களோ அவங்க கோல்டு, அவங்க சில்வர், அவங்க பொருள், நீங்க எல்லாம் கொள்ளையடை போறீங்கன்னு அப்பயே சொல்லிட்டாரு. ஆனா ஒண்ணு சொல்லலைங்க, இதை சொல்லிட்டாரு. உபத்திரவத்துக்கு பின்பு அவங்களை ஆக்கினைக்குட்படுத்துவேன். நீங்கள் எகிப்தை கொள்ளையிடுவீர்கள், மிகுந்த பொருளுடன் எகிப்தை விட்டு புறப்படுவீர்கள். எகிப்தை கொள்ளையிடுவீர்கள், மிகுந்த பொருளுடன் எகிப்தை விட்டு புறப்படுவீர்கள். சரி, அப்ப பஸ்காவை சொல்லலை இருக்கா? அப்ப பஸ்காவை சொல்லலை. இப்போ நான் கொஞ்சம் ரொம்ப பேச வேண்டியிருக்கு, அதில் நேரடியாக போயிடுறேன். இப்போ நேரம் வந்துருச்சு. எந்த நேரம்? எகிப்தை விட்டு புறப்படுகிற நேரம், எகிப்தை கொள்ளையிடுகிற நேரம், உபத்திரவப்படுத்தினவர்களுக்கு தேவன் தண்டனையை செலுத்துகிற நேரம் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு நேரம் வந்துருச்சு. எங்க சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் குறித்த நேரம் வந்தது. நல்ல நேரம் வந்தது. அந்த காலத்தில் சாம்ஸ்திரையா பிரசங்கத்தை ஒன்று கேட்டிருக்கிறேன். அந்த குடுகுடுப்புக்காரன் காலையில் மாடோட பூம்பூ மாடோட நல்ல காலம் வந்தது, நல்ல காலம் வந்தது, டப 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 டபா, நல்ல காலம் வந்தது, டப டப டபா. உங்களுக்கு சொல்கிறையா, நல்ல காலம் வந்துருச்சுயா. நம்ம சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதா மகிழ்ச்சியாக்கும். நான் இனி உன்னை சிறுமைப்படுத்தாது இருப்பேன். அப்ப பஸ்காவை சொல்லலை. ஆனா இப்ப நேரம் வந்துருச்சு, எகிப்தை விட்டு புறப்படுற நேரம் வந்துருச்சு. எதற்குள்ளதான் புறப்பட முடியும்? அவர் இருக்குங்க, அங்க வார்த்தை சொன்னாரு, அந்த வார்த்தைக்குள்ள புறப்பட முடியாது. அந்த வார்த்தைக்குள்ள புறப்பட வேண்டும் என்றால் அங்கே பஸ்கா வர வேண்டும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஐயா, நம்ம ஆசீர்வாதமே பஸ்கா ஆகிய கிறிஸ்து நமக்கு பலியான இருப்பாருங்க. அதுக்குள்ளதாயா என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கு, உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கு. அப்பதான் யாத்திரா 12ஆம் அதிகாரத்தில் அவன் இருதயத்தை கடினப்படுத்துறான். ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு, அவன் இருதயத்தை நான் என்ன பண்ணுவேன்? கடினப்படுத்துவேன். ஆண்டவருடைய மூவை பார்க்கணும். நான் ஏன் கடினப்படுத்துறேன்? ஆண்டவருடைய எண்ணமே உலகம் முழுவதும். எகிப்து ஒரு தேசம், ஆண்டவருடைய எண்ணம் உலகம் முழுவதும் என்ன அறியணும்.
நான் என்ன பண்ண போகிறேன், உலகம் முழுவதும் ஒரு தேவன் உண்டு என்பதை அறியவும், எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் அறியவும் அவன் இருதயத்தை நான் என்ன பண்ணிட்டேன், கடினப்படுத்தினேன். இப்போ என்ன நேரம் வந்துருச்சு, உங்கள் நேரம் வந்துருச்சு. ஆகவே நீ பஸ்காவின் நியமத்தை சொல்லு. பஸ்காவின் நியமம், அவர்கள் தங்கள் குடும்பத்தின் இலக்கத்துக்கு தக்கதாக ஒரு ஆடை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏமேன். அதை என்ன பண்ணணும், அந்த பஸ்கா ஆசரிப்பில் அதை அடித்து அந்த இரத்தத்தை அவர்கள் தங்கியிருக்கிற வீட்டு மேற்சட்டத்திலும் நிலைக்காலிலும் இரத்தத்தை பூச வேண்டும். ஏமேன். இரத்தம் என்ன பண்ண வேண்டும், பூச வேண்டும். ஆகவே இரத்தம் பூசப்படுதல் அங்கே அவர்கள் வீட்டிலே மேற்சட்டத்திலும் நிலக்கால் இரத்தம் பூசப்படுதல். இன்னொரு தெளிக்கப்படும் இரத்தத்தை சொல்லுகின்றேன். ஆசாரியன் வருஷத்தில் ஒரு தடவை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து சமஸ்த இஸ்ரவேலருக்காகவும் ஒரு ஆடை அடித்து அந்த ஆட்டின் இரத்தத்தோட மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து கிருபாசனத்துக்கு முன்பாக அந்த இரத்தத்தை என்ன பண்ண வேண்டும், தெளிக்க வேண்டும். எகிப்திலே இரத்தம் பூசப்படுதல், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இரத்தம் தெளிக்கப்படுதல். இப்போ இரத்தம் பூசப்படும் போது நீங்கள் உள்ள என்ன பண்ணணும், அடிக்கப்பட்ட ஆடு இருக்கு இல்லையா, அந்த இலக்கத்தின்படி தெரிந்து கொள்ள வேண்டும். அடிக்கப்பட்ட ஆட்டை பாயில் பண்ணக்கூடாது, சுட்டு புசிக்க வேண்டும். வேக வச்சு சாப்பிடக்கூடாது, சுட்டு புசிக்க வேண்டும். அந்த சுட்டு புசிக்கிறது தான் இயேசுவின் மேல் வந்த ஆக்கினை. ஆமென். சுட்டு புசிக்கிறது என்னான்னு கேட்பேன். இயேசுவின் மேல் வந்த என்னது, நல்ல சத்தம் போட்டு சொல்லுங்களேன். ஐயா, உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் தழும்புகளால் நாம் குணம் இல்லை ஆகிறோம். ஒவ்வொரு நாளுக்கான குணத்தை சிலுவையில் 2000 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய ஒவ்வொரு நாளுக்கான ஹீலிங்கை குணத்தை அவர் சிலுவையில் உண்டு பண்ணிட்டார். ஸோ யூ கேன் என்ஜாய் ஹிஸ் ஹீலிங் எவ்ரி டே த்ரூ த பாஸ் ஓவர், த்ரூ த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. புசிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் என் வேலையை ஆரம்பிப்பேன். நீ உன் வேலையை செய்ய. நான் சொன்ன பிரகாரம் ஆட்டுக்குட்டியை அடித்து நிலக்காலில் சட்டத்தில் ரத்தத்தை பூசி உள்ள நீ வாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இரு. எதை சாப்பிடு, நீ அடித்த ஆட்டுக்குட்டியை சுட்டு சாப்பிடு. வெளியே நான் போகிறேன். ஐயா, நீங்கள் உள்ளே இருந்தால் தான் அவர் வெளியே போவார். உள்ளே என்றால் அவர் பிரசன்னத்துக்கு உள்ள, அவர் சமூகத்துக்கு உள்ள, அவர் அன்புக்கு உள்ள, அவர் கிருபைக்கு உள்ள நான் இருந்தா அவர் வெளியே போவார். யாருக்காய் போவார்? உள்ளே இருக்கிறவங்களுக்கா வெளியே போவார். நீ ஊர் சுத்திக்கிட்டு இருந்தா அவர் உள்ள இருந்துருவாரு, நீ ஊர் சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். எங்க புரிஞ்சாங்க? புரியுதில்ல? உள்ள சொல்லுங்க, உள்ள. வலது இடவத்தை உள்ள இருங்கன்னுங்க. உள்ள இருந்தா என்ன அர்த்தம்? அமர்ந்துருங்கன்னு அர்த்தம். அமர்ந்து தேவனை அறியுங்கள் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? நான் தான் புரியுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் வெளியே போகிறேன் அப்படின்ட்டு நான் எகிப்து முழுவதும் கடந்து போய் எகிப்து தேவர்கள் மேல் ஸ்பிரிட்டு எகிப்தில் 10 தெய்வங்கள், 10 தெய்வம், 10 ஆவி. தவளை ஒரு தெய்வம், சமுத்திரம் ஒரு தெய்வம், பேனு ஒரு தெய்வம், அக்கினி ஒரு தெய்வம், இப்படி கல்லு ஒரு தெய்வம், இதெல்லாம் ஒரு தெய்வம். நான் இதெல்லாம் ஆவி. நான் எகிப்து முழுவதும் கடந்து போய் இந்த தேவர்கள் ஆவி மேல் என் ஜட்ஜ்மெண்ட்டை செலுத்துவேன். இது வரைக்கும்
உங்களை விடமாட்டேன்னு விடாமல் பிடிச்சிக்கிட்டான். ஆனால் நான் தான் அவன் இருதயத்தை கடினப்படுத்திட்டேன். இப்போ அவன் கூப்பிடுவான், எப்பா நீங்கள் போங்க, ஆடு மாடுகள்லாம் கொண்டுட்டு போங்க, என்னையும் ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டு சொன்னாயா? எத்தனை புரிஞ்சுட்டீங்க? இது எதில் வந்துச்சு? அல்லேலூயா. இது எதில் வந்துச்சுன்னு நீங்கள் எல்லாம் சத்தம் போட்டு பஸ்காவாகிய கிறிஸ்துவுக்குள்ளே வந்துச்சுன்னு சத்தம் போட்டு சொல்லணும். இது எதில் வந்துச்சு? பஸ்காவாகிய கிறிஸ்துவுக்குள்ளதாயா இது வந்துச்சு. இனிமே உங்களுக்கு எல்லாம் வர்றதோ பஸ்காவாகிய கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் வருது. இனிமே உங்களுக்கு வர்றத 5 ரூபாயா இருந்தாலும் 5 கோடியா இருந்தாலும் பிசாசு பிடிச்சு வைக்க முடியாது. ஏய், ஒரு பைசாவை கூட பிசாசு பிடிச்சு வைக்க முடியாது. உங்களுக்கு வர்ற ப்ராப்பர்ட்டியை பிசாசு பிடிச்சு வைக்க முடியாது. உங்களுக்கு வர்ற லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை பிசாசு பிடிச்சு வைக்க முடியாது. உங்களுக்கு வர்ற வீட்டை, சொத்தை, உங்க வம்சாவளியா வர்ற சொத்தை பிசாசு பிடிச்சு வைக்க முடியாது. ஏனென்றால் பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்கா என்னானார் சொல்லுங்க? பலி ஆனார். எகிப்தை விட்டு எப்படி புறப்பட்டாங்களாம்? எப்பா நல்லா கவனிங்க. எகிப்தில் ஆளோட்டிகள் வேலையும் டபுள் ஆக்கிட்டான், அடிக்கிறான். இவங்க வேலையெல்லாம் என்ன வேலை? செங்கல், மண்ணை மிதிக்கணும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மிதிக்கணும். கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் மிதித்து பார்த்தா தான் தெரியும். ஃபுல்லாக சேரு. அப்புறம் மண்ணை மிதிச்சுக்கிட்டே இருக்கணும். மண்ணை தண்ணியை போட்டு மிதிக்கணும். அப்புறம் அடுத்த அளவுக்கு கொண்டுட்டு போகணும். இதாயா மிதிச்சு சொல்லுங்கள், எப்படி என்ன ஆகும்? நின்னாவே உங்களை ஒரு காமணர் நின்னாவே டக்குன்னு உட்காந்துக்கிறீங்க. சபையில் எல்லாம் எழுந்து கர்த்தரை ஆராதிப்போம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆளை பார்த்தா டக்குன்னு அந்த அம்மா உட்காந்துருக்குறாங்க, இல்லை ஐயா உட்காந்துக்கிறாரு. இவன் பாரு என்ன உபத்திரவப்படுத்தினாயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க முதுகை குனிய பண்ணினான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எகிப்தை விட்டு அவர்கள் புறப்படும் போது அணி அணியா மார்ச்சிங். பார்த்துக்கிறீங்களா? மார்ச்சிங் இப்படியா பண்ணுவான்? மார்ச்சிங் எப்படி பண்ணுவான்? அப்படிதாயா புறப்பட்டான். அணி அணியாய். அன்றைய தினமே, பவர்ஃபுல் வேர்டு, அன்றைய தினமே தேவன் அவர்களை அணி அணியாய் புறப்பட பண்ணினார். மேல இருந்து தூதர்கள்லாம் பார்த்தாங்க, எப்பா தீர்க்கதரிசனம் நிறைவேறி இருக்கியா அப்படின்னு மேல இருந்து எல்லாம் கை தட்டுறாங்க. டாடி பெருமையா பார்த்துட்டு இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் கடந்து போன கஷ்டம், நஷ்டம், வேதனை. அவர் முத என்ன சொன்னார்? உன் கூக்குரலை கேட்டேன், உன் வேதனையை பார்த்தேன், நான் இறங்கிட்டேன் அப்படின்னாரு. இப்போ அணி அணியாக எகிப்தை விட்டு வெறுமையாய் போனார்கள். ஆனால் பொன்னோட, வெள்ளியோட, பொருளோட அவர்கள் புறப்பட்டார்கள். அங்கே செங்கலை உண்டாக்குறதுக்கு சேர என்ன பண்ணான்? மிதிச்சுக்கிட்டே இருந்தாயா. 40 வருஷம் வனாந்தரத்தில் அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் கால், உடன்படிக்கைக்கு ஜனத்தை ஆசீர்வாதத்தை சொல்றேன். யாருக்காவது கால் வீங்கி இருக்கா? இப்ப கர்த்தர் ஹீலிங்கை கட்டளை எடுக்கிறார். எப்பா நோமர் சொல்லி டேக் த ஹீலிங். உன் பகுதி, உன் சரீரத்தின் எல்லா பகுதியிலும் நீ உடன்படிக்கையின் குமாரனும் குமாரத்தியுமாய் இருக்கிறார். கர்த்தர் இப்போதே தன்னுடைய வார்த்தையை அனுப்பி உன்னை சுகப்படுத்துகிறார். ஆமென். அவர்களில் அவன் எகிப்தோட்டு புறப்பட்டவள் பலவீனன் ஒருவனும் இல்லை. இதான் பஸ்கா. ஒருவருக்கு ஒரு குறை இல்லை. இதான் பஸ்கா. வஸ்திரம் பழமையாய் போகவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? யாராவது சொல்லுங்க. 500 ரூபா தரேன், நீங்க சொல்ல மாட்டீங்க. காரணம், பகலில் மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்கள் நடந்து போனார்கள். They are under the covering of the God's presence. கரெக்டா?
அவங்களுக்கு மேலே பகல்ல இரவுல. ஆனால் உங்களுக்கு எனக்கு மேலே இல்லை, எனக்கு உள்ளேயே கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எனக்கு உள்ளேயே இருக்கிறார். எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் நிரந்தரமாய் வாசமாய் இருக்கிறார். அப்போ நம்ம எதில் தான் இருக்கணும்? இந்த சென்ஸுக்குள்ள எனக்கு உள்ள இயேசு மகிமையின் நம்பிக்கையாய் வாசமா இருக்கிறார். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமா தங்கி இருக்கிறார். இதுக்குள்ளேயே, இந்த சென்ஸுக்குள்ளேயே இருந்தா நீங்க வெற்றியை ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றி தான். சரி, இப்போ சங்கீதம் 118 ஒவ்வொரு நாளை குறித்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் கலிகூர்ந்து மகிழ கடுவோம். எதுக்குள்ள தெரியுமா? தீர்க்க தரிசனத்துக்குள்ள. அங்கேயும் சிலுவை வருகிறது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று. அந்த தீர்க்க தரிசனத்தோடு இணைத்து தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நாம் கலிகூர்ந்து மகிழ கடவோம், இது கர்த்தர் உண்டு பண்ணின. ஐயா, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தான் உங்களுக்கு உண்டு பண்ணின நாள். ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் கூட்டி கொடுக்கிறாருன்னா கிருபை. ராத்திரி படுக்கவும் காலையில் எந்திரிக்கலை, அப்படியே பெட்டிலேயே எப்படி, அது ஒரு நல்ல மரணம் தான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம சபையில் நல்ல மரணம்னா பூரண வயது, நீடித்த நாட்கள், வியாதி இல்லாத மரணம். ஹார்ட் அட்டாக்லாம் கிடையாது. இல்லையா, ராத்திரி தான் படித்தாரையா? இல்லை, சிவியர் அட்டாக்கா, ஹார்ட் அட்டாக். உங்களுக்கு எந்த அட்டாக்கும் கிடையாது. நம்ம தான் அவனை அட்டாக் பண்ணுகிறவர்கள். என் நாமத்தில் பிசாசை சொல்லுங்க துரத்துவீர்கள். நம்ம தான் அவனை அட்டாக் பண்ணுறவங்க. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கிடையாது, அந்த வியாதி இந்த வியாதி ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் அவர் உள்ளே இருக்கிறார் என்ற சென்ஸுக்குள்ள நீங்கள் இருக்க ஒவ்வொரு நாளும் எங்கே ஆகிக்கிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் வாழ வயது ஆகிக்கிட்டே இருப்பீங்க. நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், இன்னைக்கு நான் காலேபின் பலன் உடையவனாக இருக்கிறேன், டாடி உமக்கு நன்றி. காலேபுக்கு 85 வயசில் 40 வயசு பலனாக இருந்துச்சு. ஆகவே எனக்கு ஒவ்வொரு நாளும் 40 வயசு தான். அப்படி நான் 40 வயசு பலன் தான் எனக்கு இருக்கு, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்களும் டெய்லி சொல்லி பாருங்க. அந்த பலனை அன்று அன்று நீங்கள் சொல்லுகிற வார்த்தை உங்கள் சரீரத்துக்கு அன்று அன்று பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. சரி, இப்போ பஸ்கா யாத்திரா 12 முடிஞ்சு போச்சு. அடுத்த பஸ்காவுக்கு வரேன். அடுத்த பஸ்கா, இந்த பஸ்காவை ஆசிரித்தவன் மோசே. அடுத்த பஸ்காவை ஆசிரித்தவன் மோசேன் கீழ் இருந்த அடுத்த தலைவன் யோசுவா. இந்த யோசுவா கொண்டு தான் இந்த பிரயாணம் நடக்குது. மோசே மரிச்சிட்டான். இவனுக்கு பயம், ஐயோ மோசே மரிச்சிட்டாரே அப்படின்னு. இவர் சொல்றாரு, எப்பா உனக்கு அடுத்து யோசுவாவை திடப்படுத்து, உனக்கு அடுத்த லீடர் அவன் தான், யோசுவாவை திடப்படுத்து அப்படின்ட்டாரு. மோசே தன் கையை யோசுவா மேல் வைத்தான், நாணத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். இப்போ இந்த காரியம் முடித்தவனை மறிச்சிட்டாரு. யோசுவாவுக்குள்ள கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இந்த சபையார்கிட்ட மோசே படாத பாடுபட்டாரு, நான் எப்படியா அந்த சபையாரை நடத்துவேன் அப்படின்னு. ஐயா, நீ கொஞ்சம் மனசளவில் பாதிக்கப்பட்டாலும் உடனே கர்த்தர் பேசுகிறார். ஐயா, மனசளவில் பாதிக்கப்பட்டவனுக்கு மனசை குறித்த வார்த்தையை கொடுத்தார். மோசே, யோசுவா, மோசே மறுத்துட்டான்னு நினைக்காத, பலம் கொண்டு திட மனதாய் இரு. நீங்கள் மனசளவில் பாதிக்கப்பட்டா மனசளவில் கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். நீங்கள் சரீர அளவில் பாதிக்கப்பட்டால் சரீர அளவில் உங்களுக்கு பலன் கொடுப்பார். நீங்கள் பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டால் பொருளாதாரத்தில் அவர்கிட்ட உங்களுக்கு எல்லாமே இருக்கு. நீங்கள் சமுதாயத்தின் அளவில் பாதிக்கப்பட்டால் சமுதாயத்தின் அளவில் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்பதை உறுதிப்படுத்தி சமுதாயத்தின் அளவில் உங்களை ஹானர் பண்ணுவார். My daddy is very, very, very good daddy. Hallelujah. நல்ல டாடியா நம்ம டாடி, ரொம்ப ரொம்ப நல்ல. நம்ம டாடி நல்லவர்னு சொல்லுது. நல்லவரை கோபக்காரரு, தண்டிக்கிறவர்,
நீ ஒழுங்கு இல்லை, அது இல்லை, பாவத்தை அறிக்கை பண்ணு, இப்படியே சொல்லி மக்களை குட்டி 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 அவன் குனிஞ்சு குட்டு வாங்கிக்கிட்டே இருக்கிறான். நாங்கள் குட்டுறவங்கல்ல, அப்படியே தூக்கி விடுறோம். வசனத்தை சொல்லி தான் தூக்கி விடுறோம். சும்மா இப்போ சொன்னதெல்லாம் வசனம், இப்போ சொன்னதெல்லாம் ட்ரூத்து. வசனம்ன்றதை விட ட்ரூத்து, சத்தியம். சரி, இப்போ நேரம் அங்கே போயிடுறேன். இவர் தான் அடுத்த லீடரு. இப்போ அடுத்த லீடரு கொண்டு வர்றாரு, அதெல்லாம் சொல்ல முடியாது. நேர கில்காலுக்கு வந்தாச்சு. கில்கால், எரிகோவை கடந்து கில்கால். கில்கால்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நிந்தையை புரட்டி போட்ட இடம். ஐயா, உங்கள் நிந்தையை உங்களுக்கு இன்னைக்கு கீழ்கால், யாரெல்லாம் நிந்திக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு வேத வசனத்தின் பெயரை வைக்கிறேன். உங்கள் பெயர் கீழ்கால். உங்கள் நிந்தைய ஆண்டவர் அப்படியே புரட்டி போட்டார். உங்களுக்கு நிந்தனைக்கு பதிலாக, தூஷணத்துக்கு பதிலாக ஆண்டவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வருது. அவர்கள் நிந்தனைக்கு பயப்படாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. கீழ்கால் என்றால் நிந்தையை புரட்டி போட்ட இடம். அங்கே பஸ்காவை ஆசரிக்கிறார். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு பஸ்காவின் வலது வகை, பஸ்காவின் ஆசீர்வாதம் சொல்லுங்க. இன்னைக்கு பெரிய ஆசீர்வாதம் தான் சொல்லுங்க. இன்னைக்கு பெரிய பிரேக் த்ரூ அப்படின்னுங்க. பஸ்காவின் ஆசீர்வாதம். பஸ்காவை நல்லா கவனிங்க. பஸ்காவை உள்ளே போய் தான் ஆசரிக்கிறான். கில்காலில் இருந்தால் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். எகிப்தில் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள, ஆனால் இவங்க தேசத்தில், வீட்டில் இல்லை. நல்லா கவனிங்க. அவங்க வீட்டில் ஆசரித்தார்கள், இவங்க அந்த தேசத்தில் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். பஸ்காவை ஆசரித்தவனை என்ன தெரியுமா நடந்துச்சு? வானத்தின் மன்னா நின்று போச்சு. நல்ல கவனிங்க. வானத்தின் மன்னா நின்று போனது. உடனே அந்த தேசத்தின் பலனை, கனியை அன்றே, த சேம் டே, பஸ்காவை ஆசரித்த அன்றே அவர்கள் புசித்தார்கள். இதாங்க பஸ்கா. சரி, அந்த தேசத்தில் விதைச்சது யாரு? இவனா? இஸ்ரவேல் ஜனங்களா? இல்லை, அந்த 7 பழத்த ஜாதி. ஆனால் விதைச்சு அறுவடைக்கு ரெடியாக இருக்கிறான். அறுக்க போகிறான், அறுவடைக்கு ரெடியாக இருக்கிறான். என்னடா அப்படின்னா, இவன் உள்ள பிரவேசித்தோன நெக்ஸ்ட் லெவல் ப்ரொவிஷனில் கொண்டுட்டு போகிறான். அங்கே வனாந்தரத்தில் 40 வருஷம் ப்ரொவிஷன். வானத்தை பார்க்கணும். ஹலோ, வானத்தை பார்க்கணும். காலையில் போய் மன்னாவை பொறுக்கணும். நல்லா புரிஞ்சுக்க. அந்த 40 வருஷம் வானத்தை பார்க்கணும், மன்னாவை பொறுக்கணும், மன்னாவை சமைக்கணும், மன்னாவை சமைச்சு சாப்பிடணும். அது எதுக்குள்ள? சூரியன் வர்றதுக்கு முன்னால் போய் பொறிக்கிறணும். நீ லேட்டாக போனால் சூரியன் எல்லாம் மண்ணா என்ன ஆயிரும்? உருகிரும். அவ்வளோதான், அவுட்டு. காலையில் பொறுக்கணும். எதை பொறுக்கணும்? இதை வேத வசனமாகிய மன்னாவை காலையில் பொறுக்கணும். ஏன்னா காலையில் எப்போயுமே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். எந்திரிக்கிறப்பே ஃப்ரெஷ்னஸாக எந்திரிக்கணும். ஆமாம். அப்புறம் இந்த மன்னாவை பொறுக்குன்னா உங்கள் ஆத்மா ஃப்ரெஷ் ஆயிரும். அன்னைக்கான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. மன்னாவை பொறுக்கணும். ஓகே, இப்போ மன்னா நின்று போச்சு. நெக்ஸ்ட் லெவல் ப்ரொவிஷன். என்ன ப்ரொவிஷன்? அந்த தேசத்தின் அந்த தானியத்தை அன்றைய தினமே புசித்தார்கள். நல்லா கவனிங்க. எகிப்திலும் அவங்க கோல்டு, அவங்க ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் இவங்க பஸ்காவில் பெற்றுக்கொண்டாங்க. இந்த கானானுக்குள் பிரவேசித்த உடனே அவன் விதைச்சி வச்சிருக்கிறான், அவன் அதை சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிறான். ஆனால் பஸ்கா ஆசரித்த உடனே உள்ள அந்த தேசத்தின் கனியை புசித்தார்கள். சரி, கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். என்ன கற்பனை? இவன் இப்போதான் வெளியூரான், இவன் அந்நிய தேசத்தான். ஆனால் அந்நிய தேசத்தானா இவங்க உடன்படிக்கை ஜனம், அதான் முக்கியம். இவங்க என்ன கவர்னன்ட், என்ன பீப்புள்? கவர்னன்ட் பீப்புள். யா, நீங்களும் நானும் உடன்படிக்கை குமாரர்கள், குமாரத்திகள். நம்ம ஸ்பெஷலு, நம்ம வித்தியாசப்பட்டவர்கள். அவன் எடுத்து சாப்பிட்றான். ஓனர் வருவானா இல்லையா?
என்னடா என் வாயில் பிரவேசித்து நான் நட்டு நான் சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிறேன், நீ என்னடா சாப்பிட்ற அப்படின்னு கேட்டானா? கேட்கவே இல்லைங்க. உண்மையை சொல்கிறேன், கேட்க முடியாது. அவன் பார்க்குறான், இவன் சாப்பிட்றான். ஹலோ, எத்தனை புரிஞ்சுட்டீங்க? இவன் ஒன்றுமே ஏன் இதுன்னு கேட்கவே முடியல. இனிமே ஏன் இதுன்னு ஒருத்தனும் கேட்க மாட்டான். நீ அடுத்தவன் தான் அனுபவிக்க போற. ஏன் இது அவன் எதை நீ அனுபவிக்க போற. அவன் ஏதுன்னு கூட சொல்ல முடியாதபடி அவனை அப்படியே பயன் பண்ணி வைக்க போறார். எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்க? ஏதுன்னு சொல்லவே முடியாதபடி மற்றவர்கள் பிரயாசத்தின் பலனை புசித்தார்கள். சங்கீத உபாகம் 18 சம்பாதிப்பதற்கான பலனை உடன்படிக்கையிலே உனக்கு கொடுக்கிறார். அது நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற பலன் அவர் கொடுக்கிறார். ஆனால் இங்கே வேலை செய்யாதபடி அவன் சேர்த்து வச்சதை உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த கானானுக்குள் பிரவேசிக்கும் போது கட்டாத நகரங்கள், அவன் கட்டின நகரம், நீ கட்டலை, கட்டாத சகல வஸ்துக்கள் நிறைந்த விசாலமான வீடுகள் பன்மை, தோண்டாத நீ தோண்டாத அவன் தோண்டி வச்ச துறவுகள் பன்மை, நீ நடாத தோட்டங்கள் பன்மை. ஆனால் நீ தோண்டலை, நீ கட்டலை, நீ வெட்டலை, நீ பொருளை வாங்கலை. நீங்க பொருளெல்லாம் வாங்க வேண்டிய விஷயம் இல்லை. எல்லா பொருளோட வீடோட உங்களுக்கு ஆசீர்வாதம் வருது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, இஸ்ரவேல் பைபிளை விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இல்ல ரொம்ப லாஜிக்கா போய் அதெல்லாம் எப்படிங்கன்னா நீ அவ்வளவுதான் அவுட்டு. வேதம் அப்படியே ப்ராபசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிதான் கொடுத்தாரு. இனிமே நீ அனுபவிக்க போகிறாய். நம்ம என்ன செய்ய போறோம்? அவருடைய பஸ்காவின் ஆசீர்வாதம் தான் எனக்கு செய்தியின் தலைப்பு. ஆகவே பஸ்காவின் ஆசீர்வாதத்தை இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய பெரிய சாட்சிகளோட நாம் அனுபவிக்க போகிறோம். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் அனுபவிக்க போகிறார்கள். வேத வார்த்தையின் ஆசீர்வாதங்களை நீங்கள் கண்டு பிரமிக்க போகிறீர்கள். வேத வசனத்தின் ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்காக அவிழ்க்கிற, உங்களுக்காய் லூஸ் பண்ணுகிற வேத வசனத்தின் ஆசீர்வாதங்களை இப்போது நீங்கள் அனுபவிக்கிற ஒரு நேரத்துக்குள்ளே நம்முடைய சபை வந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எலும்பு சீயோனே ஒளி வந்ததே, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே, காரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே, தேவ ஆசீர்வாதம் பெருகிடுது. இனிமே ஆசீர்வாதம் பெருகுது, நன்மை பெருகுது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெருகுது. வேதத்தில் எழுத்தின்படி சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு பெருகுது. நான் இப்போது சபைக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். இதுவரை இல்லாத அளவு ஒரு பெரிய பெருக்கத்தை எல்லா பகுதியிலும் நீங்கள் பெறுவதை பேசுகிறேன். நம்முடைய சபைக்கு ஜனங்களின் பெருக்கத்தை, மக்களின் பெருக்கத்தை நான் இந்த பஸ்கா ஆசீர்வாத செய்தியிலே கர்த்தர் பிரகடனப்படுத்துகிறார். இதுதான் பஸ்கா. ஏமா இன்னும் ஒன்று வச்சு முக்கியமான பஸ்காவுக்கு இப்போதான் போக போகிறேன். அது எசேக்கியா ராஜா ஆசரித்த பஸ்கா. அதில் ப்ராஃபஸி ரொம்ப 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 இருக்குது. அதுக்கு முன்னால் இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். காங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அவைகளை களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை பரமபிதா யார் பழை போட்டுக்கிறார்? நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தா எங்க இருந்தா காகத்துக்கு வருது? இல்லை,
எவனோ ஒருத்தன் நட்டு வச்சுக்கிறான், அங்கே தானியம் இருக்கு, இது போய் நேராக சாப்பிட்டுட்டு வந்துடுது. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? இதாங்க ஆண்டவருடைய ஸ்ட்ராட்டஜி. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த அளவில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பது அவருடைய பெரிய மாஸ்டர் மைண்டு, மாஸ்டர் பிளானு. சரி, மூணாவது பஸ்காத கொஞ்சம் வசனம்லாம் வாசிக்கணும். இது வேற லெவலில் இருக்கும். 1 நாளாகும், 2 நாளாகும், சூப்பராக இருக்கும். இதில் தான் உங்களுக்கு இன்னும் ரொம்ப 2 நாளாகமும் 28 1ஆம் வசனம், 2 நாளாக 28 1 போடுமா, வாசிங்க. ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாக இருந்து 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஆனாலும் அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல். ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயது இருந்து 16 வருஷம் எருசலேமில் ஆண்டான். ஆனாலும் முக்கியமான வார்த்தை, அவன் தன் தகப்பனாகிய தாவீது போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல். இவனுடைய மகனை காமிக்கிறேன். இவனுடைய மகன் தான் எசேக்கியா ராஜா. 29 2 நாள் 29 1 2 29 1 2 வாசிங்க. எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாக அவனுடைய தாயின் பேர் அபியால். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு, இவங்க அப்பா தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் இவன் செய்யலை. ஆனால் பிள்ளை எசேக்கியா தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். இதில் முக்கியமான வார்த்தை கர்த்தரின் பார்வை. சொல்லுங்க, கர்த்தரின் பார்வை. சரி, முத ஈசாய் வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி போனப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி முகத்தை பார்த்தான். இவன் முகத்தை பார்த்து இவனான்ற ஒருத்தரும் இல்லைன்றான். வேற யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டப்ப கர்த்தர் சொல்றாரு, பேசுறாரு, எப்பா நீ முகத்தை பார்க்குற, நான் இருதயத்தை பார்க்குறேன். அன்னைக்கு அழைக்கிறப்பயே இருதயத்தை பார்த்தவர் கடைசி வரைக்கும் அவன் இருதயத்தை தான் பார்த்தார். கடைசி வரைக்கும் எதை பார்த்தார் சொல்லுங்க? இருதயத்தை பார்த்தார். தாவீது 2 கற்பனையை மீறினா, கொலை செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, 2 கற்பனையை மீறினா. ஆனாலும் எங்க அவனை குறித்து எங்க இப்படி ஒரு வார்த்தை வருது? அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செய்தான். அப்ப தாவீது இருதயத்தை பார்த்தார். அவன் இருதயத்தை பார்த்து என் இருதயத்துக்கேற்ற தாசன் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஏற்கனவே செய்தி ஆரம்பத்திலே சொன்ன அவர் பார்வை உங்களுக்கு சொன்ன, அவர் அக்கிரமம் பார்க்கறதில்ல, குற்றம் கண்டுபிடிக்கிறதில்ல அப்படின்னு அவர் பார்வையை சொன்ன, அவர் வார்த்தையை சொன்ன, அவர் செயல்பாட சொன்ன பார்வை. அப்ப அவர் பார்வை தாவீதின் மேல, இவன் என்ன பண்ணிட்டான்? கொலை செஞ்சுட்டான். இன்னொருத்த மனைவியை கூப்பிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டான். நீங்கள் வச்சுக்கிறதுக்கு சொல்லலைங்க, அது வேற. அப்படிலாம் நான் தெளிவாக தான் பிரசங்கம் பண்ணுவேன். இன்னொருத்த மனைவியை கூப்பிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டான். ஆனால் ஆண்டவருடைய 4 நாலேஜ் இருக்குங்க. அதாங்க ரோமர் 11 அந்த 4 நாலேஜ், ஞானம், அறிவு, அது யாருக்குமே புரியாது. ஆனால் ஆண்டவர் 4 நாலேஜில் அந்த என்ன தவறாய் பிறந்த, தவறான முறையில் பிறந்த குமாரன் சாலமோனுக்கு தாவீதுக்கு அடுத்தபடி ராஜ்யபாரத்தை ஆண்டவர் தன்னுடைய 4 நாலேஜில் ஏற்கனவே வச்சுட்டாரு. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஹல்லேலூயா.
ஏமன். சரி, இந்த 2 தாங்க அவனுக்கு இது அவுட்டு. இதெல்லாம் சரீர பிரகாரத்துக்கு அடுத்த காரியம். 2மே இச்சையாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, சரீர பிரகாரத்துக்கு அடுத்த காரியம். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக தாவீதை பார்த்தா வேற லெவல். ஆவிக்குரிய பிரகாரமா தாவீதை பார்த்தா ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நான் ரொம்ப பேச வேண்டியிருக்கு. ஒன்னே ஒன்று சொல்கிறேன். சவுல் இவனை துரத்திக்கிட்டே இருக்கிறான். கடைசியில் சவுல் தாவீதின் கையில் சவுலை கர்த்தர் ஒப்பு கொடுக்குறாரு. கூட இருக்கிறவன் சொல்கிறான், ராஜா உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு, அவனை உருவ குத்தி போடும் அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல் கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யாருடா? அல்லேலூயா. இது ஆவி. சில பேர் இந்த ஆவியே கிடையாது. ஆடுவான், பாடுவான், பாட்டு பாடுவான். ஆனால் ஆவி என்றப்ப வார்த்தையை ஆவியில் கொண்டு வர மாட்டான், ஆவியில் வாழ்க்கையை வெளிப்படுத்த மாட்டான். சரி, கடைசியில் இவன் ஆண்டவனே அப்படின்னு கூப்பிட்றான். சவுல் சொல்கிறான், இது என் குமாரனுடைய தாவீதின் சத்தம் அல்லவா? எப்படி சூப்பர்! இது என் குமாரனுடைய சத்தம் அல்லவா? யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், நான் என் ஆடுகளை அறிந்தும் என் ஆடுகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். உங்க சத்தம் அவருக்கு தெரியும், ஆனால் அவர் சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படியணும். ஐயா, நீங்க வீட்டில் சும்மா சத்தம் போட்டு தோத்திரம்னா உங்க சத்தம் தெரியும். இங்க இருக்கிற எல்லாருடைய சத்தமும் டோனும், உங்க டோனும் ஏன் டோனும் ஒவ்வொருவருக்கு தெரியும். இது என் குமாரனாகி இவனும் சொல்றான். இவன் துரத்துறான், சாகடிக்கிறதுக்கு துரத்துறான். ஆனா என்ன சொல்றான்? குமாரன்றான். ஆனா தாவீது சொல்றான், என் ஆண்டவனே, இந்த தெல்லு பூச்சி ஏயா கொள்றதுக்கு தேடுறீரு? உடனே சவுலின் வாயினாலே ஆசீர்வாதத்தை தாவீதின் மேல் தேவன் பேச வச்சார். என்ன சொல்றான்? தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். தாவீதே, நீ பெரிய காரியம் செய்வாய். தாவீதே, நீ மென்மேலும் பலப்படுவாய். இதாயா தாவீதில் கர்த்தர் பார்த்தது. உங்களில் இப்பேற்பட்ட ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியில் அவர் வார்த்தையை வாழ்க்கையில் பிராக்டிஸ் பண்ணுறீங்களா? சரி, யுத்தத்துக்கு போயிட்டு வராங்க. இதை சொல்லி முடிக்கிறேன். இன்னும் இருக்குது, ரொம்ப இருக்குது. சரி, யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்துக்கு எங்கே? சிக்கலாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சிக்கலாக அமலேக்கர் வந்து சுட்டரித்து எல்லாத்தையும் பிடிச்சி போயிட்டாங்க. மனைவிமார்கள், பொருள்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டாங்க. இவங்க திரும்பி வந்து பார்த்தா எல்லாம் தீப்பட்டு எரியுது. எல்லாரும் அழுதாங்களாம், இவரும் அழுதார். கூட இருக்கிறவங்களாம் திடீர்னு விரோதமாக எழுப்பிட்டான். இவனோட சேர்ந்ததுனால தான் நமக்கு இவனோட சேர்ந்ததுனால தான் இவனுக்கு இவ்வளோ படி டேஞ்சர்னு கல்லை எடுத்துக்கிட்டாங்களாம். கூட இருக்கிறவன் சில பேர் கல் எடுப்பான். அவன் எடுக்கலை, அவனை எடுக்க வச்சுக்கிறார் ஆண்டவர். அதனால் என்னடா கூட இருந்து இப்படி குழி பறிச்சிட்டான்? இல்லை, கூட இருக்கிறவன் உனக்கு குழி பறிக்கிறது, அவன் குழியில் விழுறதுக்கு, உன்னை குழிக்கு மேலே 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 கொண்டு போகிறதுக்கு. எத்தனை பேர் புரியுறீங்க? நீங்கள் யாருக்கும் குழி பறிக்க கூடாது. அடப்பை பிடுங்குகிறவன் பாம்பு. நீ அடப்பை பிடுங்கிட்டேன்னா பாம்பு ஒன்று கடிக்கும். குழியை வெட்டுகிறவன் தான் வெட்டின படுகொலியிலே தானே விழுவான். நான் லைஃப் பேசுகிறேன். யார் யாருக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அதை செய்ய. நீ ஆப்போசிட்டாக நீ பிசாசாவே இருக்கிற. குழி பறிக்கிறதும் கெடுதி பண்ணுறதும் தீமை பண்ணுறதும் நீ விசுவாசி. இங்கே வந்து அந்நிய பாஷை பேசிக்கிட்டு வார்த்தை வாழ்க்கையில் வேணும்யா. ரோமரில் ஒரு பவர்ஃபுல் வசனம் உண்டு, வாசிக்க வேண்டாம். பொல்லாங்கு செய்கிற எந்த ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். நீ பொல்லாங்கு பண்ணேன்னா உபத்திரம் வரும், வியாகுலம் வரும், பெருமூச்சு விட்டு விட்டு இழைச்சி போவ. நன்மை செய்கிற எந்த ஆத்துமாவுக்கும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டா.
நம்ம நன்மை செய்கிறோமா பொல்லாங்கு செய்கிறோமா? அதில் இன்னும் சூப்பராக சொல்கிறாரு, பவுல் தான் சொல்கிறாரு, உனக்கு தீமை செஞ்சவர்களுக்கு நன்மை பண்ணு. பவுல் தான் சொல்கிறாரு, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இதாயா வார்த்தை, இதாயா வாழ்க்கை, இதாயா பைபிள் வாழ்க்கை. எல்லாம் கல்லடிச்சுக்கிட்டாங்க. எல்லாம் கல்லை எடுத்துட்டான். இவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை என்னப்படுத்திக்கிட்டான். உங்களை நீங்களே தடப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்களா? ஒரு பிரச்சனை வந்தோன்னே என்னை தேட்டுறதுக்கு ஒருவில்லை, தடப்படுத்துறதுக்கு ஒருவில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லை, உன்னை நீயே தடப்படுத்தி கொள்ளுகிற அளவுக்கு வார்த்தையிலே நீ வளர்ந்துருக்கிறாயா? நான் வளர்ந்துருக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு வர்றது இல்லையே, உங்களை தடப்படுத்துறதுக்கு நான் அவசியம் இல்லையே. உங்களை நீங்களே தடப்படுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு வார்த்தையை நான் கொடுத்து வருகிறேனே. ஆமென். இப்போதான் கத்தட்ட போகிறான். எப்பா பின்னால் பாப்பா அவனை கொடுப்பேன் அப்படின்றாரு. இப்போ இன்னும் அடுத்து அவன் நல்ல ஆட்டிடியூடு சொல்கிறேன். பின்னால் பாப்பா கொடுக்குறேன்றாரு. மொத்தம் 400 பேர். இதில் 200 பேர் தங்கிட்டான். 200 பேரை கூப்பிட்டுட்டு போகிறான். 200 பேர் டயர்டாகி அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி களைப்பில் தங்கிட்டாங்க. போனால் திருப்பி கொண்டோன்னே இவன் எதையும் பெற்றுக்கொண்டான், அவங்க எதையும் பெற்றுக்கொண்டவன சொல்கிறான், இதில் பங்கு எனக்கு கொள்ளை கிடச்சிச்சு, எது கிடச்சிருச்சு, அவங்க எதுவும் கிடச்சிருச்சு, இதில் பங்கை நான் எல்லாருக்கும் அனுப்ப போகிறேன். உடனே கூட இருக்க 200 பேர் சொல்கிறாங்க, அவனும் கொடுக்க போகிறேன். யாருக்கு? யுத்தத்துக்கு வராமல் 200 பேர் பின்தங்கி நின்ட்டாங்களே, அவனுக்கும் பங்கு உண்டு, உங்களுக்கும் பங்கு உண்டு, இன்னும் என்னுடைய சிநேகிதருக்கெல்லாம் அந்த கொள்ளையில் பங்கு கொடுக்க போகிறேன் அப்படின்றான். அவன் சொல்கிறான், அவன் யுத்தத்துக்கு வரலையே, அது எப்படி கொடுக்கலாம்? இவன் சொல்கிறான், ஓன் சொல்லுக்கு சம்மதிப்பவன் யார்? அதான் ஸ்பிரிச்சுவலு. அதனால தான் தாவீதை பைபிளில் மேன்மைப்படுத்தி இருக்கிறாரு. ஆகாஷ், எசேக்கியாவின் தகப்பன் ஆகாஷ் தாவீதை போல கர்த்தருக்கு பார்வைக்கு நல்லதை செய்யலை. ஆனால் எசேக்கியா ராஜா தாவீதை போல கர்த்தரின் பார்வைக்கு நலமானதை செஞ்சான். நம்மெல்லாம் தாவீது. வலது பக்கம் இடப்பது நீங்கள்லாம் தாவீதுன்னுங்க. அதோட சூப்பராக சொல்கிறேன், நீங்கள்லாம் இயேசுன்னுங்க. ஏன்னா அதை தானே பிரசங்கமே ஆரம்பித்தேன். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி அவர் நமக்கு மாதிரியை நம்ம மாதிரியே ஜீசஸ் தான், ஜீசஸ் டீச்சிங் தான், ஜீசஸ் போதனை தான், அதில் தான் வாழணும். அதான் லைஃபு, அதான் கிறிஸ்தவ லைஃபு. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? இப்போ முக்கியமான பவர்ஃபுல் வசனம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஹோலி ஸ்பிரிட் வசனம். 2 நாளாகும் 29 36. 2 நாளாக 29 36. வாசிங்க, எல்லாம் செய்து வாசிங்க. தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடுதியாய் உண்டாயிற்று, தேவனிடத்தில் உண்டாயிற்று. நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறீங்களா, அது தேவனிடத்தில் வருகிற யோசனையாய் இருக்கிறதா, இல்லை உன்னுடைய யோசனையாய் இருக்கிறதா? தேவனிடத்திலிருந்து வருகிற யோசனை ஆவி, உன்னுடைய யோசனை மாம்சம். உன் சுயபுத்தியின் மேல் சாயாதே, உன் வழிகளெல்லாம் அவரிடத்தில் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க. Don't lean on your own wisdom, own strength, your experience. அது எல்லாம் ஃபெயிலியருக்குள்ளதான் கொண்டு போகும். மறுபடியும் இந்த வசனம் ரொம்ப பவர்ஃபுல் வசனம். மறுபடியும் வாசிங்க. தேவன் ஜனத்தை நிப்பாட்டுங்க. ஜனத்தை ஆயத்தப்படுத்துறது யாரு? ஜனத்தை ஆயத்தப்படுத்துறது யாரு? சபையை ஆயத்தப்படுத்துறது தேவன் இல்ல, ஆவியானவர். 2 கொரிந்தியர் 5. இந்த கூடாரத்தில் இருக்கும் அளவும் வசனம் வாசிக்கலாம், கேளுங்க.
இந்த கூடாரத்தில் இருக்கும் அளவும் நான் பாரசமத்து தவிக்கிறேன். இந்த கூடாரத்தை விட்டு அங்கே போக எனக்கு ஆசை உண்டு. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் ஆவியானவர். ஆவியானவர் தாயா உன்னை ஆயத்தப்படுத்த முடியும். சும்மா அந்த ஜபம் இந்த ஜபம் உபாச ஜபம், நீ ஜபம் பண்ணியா, ஒழுங்கா ஜபம் பண்ணியா, நீ ஜபம் பண்ணல அதனால தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியல. உன் பாவம் தான் ஆண்டவர் உனக்கு ஜபத்துக்கு பதில் கொடுக்காதபடி முகத்தை மறைக்குதுன்னு சொல்லி இவங்க இயேசுவே பார்க்காதபடி மக்களை ரிலிஜனில், மத போதனையில், பாரம்பரியத்தில், மனுஷ கற்பனையில் மனதை குருடாக்கி வச்சுக்கிறாங்க. மறுபடியும் வாசிக்கிறேன். தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை இதான் தேவன் உண்டாக்கின யோசனை. இப்போ ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றேன், உங்களுக்கு சடுதியா சில காரியம் நடக்க போகுது. ஹலோ, நோ மோர் டிலே பிரதர், நோ மோர் டிலே சிஸ்டர். உங்களுக்கு சடுதியாக தீர்க்க தரிசனத்துக்குள்ளே சில காரியங்களை தேவன் நடப்பிப்பதை இந்த செய்தியிலே கர்த்தர் உங்களோடும் லைவ்ல இருக்கிற மக்களோடும் இதை கேட்க போகிற மக்களோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். வலது இடது உங்களுக்கு சடுதியா கர்த்தர் ரொம்ப ஸ்பீடு பண்றாருன்னு சொல்லுங்க, ரொம்ப ஸ்பீடு பண்றாருன்னு சொல்லுங்க, ரொம்ப சடுதியான்னு சொல்லுங்க. ஆல் ஆஃப் சடன் சடுதியா ரொம்ப ஸ்பீட் பண்ணுகிறார். நோ மோர் டிலே. இந்த வாரத்துக்குள்ள ஒரு பெரிய அற்புத நிகழ்வோட சாட்சியோட என்னை கூப்பிடுறீங்க, இல்லை பெரிய வெகுமதியோட வந்து என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி, பாஸ்டர் சடுதியா நடந்துருச்சு பாஸ்டர், சடுதியா நடந்துருச்சு பாஸ்டர், கிஃப்ட். மறுபடியும் வாசிக்கிறது பவர்ஃபுல் வசனம். தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடுதியாய். என்ன காரியம்? பஸ்கா. என்ன காரியம்னு கேட்பேன், என்ன யோசனை கொடுத்தார்னு கேட்பேன். பஸ்காவை ஆசரிப்பு யோசனையை எசேக்கியாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். 30:1 வாசிக்க. 30:1. அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினான். அன்றி எப்ராயிம் மனாசே நிருபங்களை அனுப்பினான். யோசனை வந்துருச்சு. என்ன யோசனை? எப்பா, சமஸ்த இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பஸ்காவை ஆசரிக்க கூப்பிடு. அடுத்த 2ஆம் வசனம் வாசிங்க. எல்லாம் சத்தம் போட்டு வாசிங்க. பஸ்காவை 2ஆம் மாதத்தில் ஆசரிக்கும்படி ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் எருசலேமில் யாவரும். இப்ப மறுபடியும் 13ஆம் வசனம் வாசிங்க. 13 வாசிங்க. அப்படியே 2ஆம் மாதத்தில் புளிப்புள்ள அப்ப பண்டிகை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமில். என்ன பெரிய சபையாய்! நான் நம்ம சபையை மகா பெரிய சபையா பார்க்கிறேன். பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் ராஜா இன்விடேஷன் கொடுத்தார். ராஜாவுக்கு யோசனையை கொடுத்தார். எல்லாரையும் கூப்பிடு, 12 கோத்திரத்தையும் கூப்பிடு, சமஸ்த இஸ்ரவேலையும் கூப்பிடு, பஸ்காவை ஆசரி. இந்த யோசனையின்படி 2ஆம் மாதத்தில் புளிப்புள்ள அப்ப பண்டிகை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமில் மகா பெரிய சபையாய் சொல்லுங்க கூடினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஸ்காவை ஆசரிக்கும் போது சிலர் பரிசுத்தம் இல்லாமல் ஆசரிச்சிட்டாங்க. அதான் பரிசுத்தம் என்றால் இப்போ நம்ம கம்யூனிலெல்லாம் நீ பரிசுத்தம் இல்லாட்டி நீ கம்யூனினுக்கு பங்கு பெறாத, நானும் எடுக்காட்டி பங்கு பெறாத, நீ பாவங்கமாக தப்பு தண்டா பண்ணியிருந்தா பங்கு பெறாத.
இப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, சபையில் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. உண்மையை சொன்னால் சபையில் ஒருவன் பரிசுத்தத்தோடு பங்கு பெற வேண்டும் என்றால் அந்த போதகரும் பங்கு பெற முடியாது, அந்த சபையார் ஒருத்தரும் பங்கு பெற முடியாது. இதுதான் உண்மை. அவங்க ட்ரெடிஷன் பேசிட்டாங்களே, அதை அவங்க மாற மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், இயேசு பஸ்காவை சீசர்களோடு அந்த மேல் மாடியில் அனுசரித்த போது 2 வார்த்தை சொன்னார், நல்லா கவனிங்க. இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காய் பிற்கப்பட்ட என்னுடைய சரீரம் என்னுடைய போஜனமாக இருக்கிறது சொன்னார். அப்படியே பாத்திரத்தை எடுத்து இதை நீங்கள் பானம் பண்ணுங்கள். அந்த வார்த்தை கவனிங்க, பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காய் சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது. பழைய உடன்படிக்கை இல்லை, புதிய உடன்படிக்கை. இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காய் சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கை இரத்தமாய் இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய பந்தியில் பிரவேசிக்கும் போது அவங்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறது, அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார். இப்போ 2 கோத்திரம் அந்த பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி பரிசுத்தம் இல்லாமல் ஆசரிச்சிட்டாங்க. ஆனால் எசேக்கியா பாருங்க, வாசிக்கிறேன் உங்களுக்கு. 18-19 வாசிமா, 18-19 போடுமா, 18-19 வாசிங்க, முக்கியமாக வாசிங்க. அதே நன்றால் எப்ராயிம், மனாசே, இசக்கார், செபிலோன் மனுஷரில் ஏராளமான அநேக ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தும் எழுதியிராத பிரகாரமாய் பஸ்காவை தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தும் இராத பிரகாரமாய் பஸ்கா என்ன பண்ணாங்க, சாப்பிட்டார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. எசேக்கியா அவர்களுக்காக. அப்போ ஊழியக்காரர் என்ன பண்ணோம், இவன் எழுதிற பிரகாரம் இல்லை, சாப்பிட்டாங்க, பாவத்தோடு சாப்பிட்டாங்க. ஊழியக்காரர் என்ன பண்ணார், கையை பிடிச்சி வெளியே தூக்கி விட்டாரா? அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி, ஆசிங்க, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும், கையை தட்டுங்களேன், அவங்க சுத்தாங்கம் பண்ணி கொள்ளாதிருந்தும், அங்கே அந்த வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை கவனிங்க, இல்லை அதோட தங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தராகிய தேவனை தேடும்படிக்கும் தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள். கர்த்தருடைய பந்தை ஆசரிக்கும் போது ஆவியை நேராக்கி, அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசுவே எனக்கு பாவமானீர், சாபமானீர், ரத்தம் சிந்தீர். 1 கொரிந்தியர் 11 பஸ்காவுக்கு என்ன சொல்லுது? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. இவங்க தங்கள் இருதயத்தை நேராக்கிட்டாங்க, ஆனால் பரிசுத்தம் இல்லை. இவங்களை நீங்கள் எதில் மன்னிங்க? கிருபையுள்ள கர்த்தர் இவங்களை மன்னிங்க. ஐயா, கர்த்தருடைய பந்திக்கு இன்னைக்கு மதம் பெரிய தடையாக இருக்கிறது. ஆகவே இந்த மதம் என்ன செய்கிறது? மக்களை தேவனை விட்டு கர்த்தருடைய பந்தியிலே தூரப்படுத்தி, நல்ல கவனிங்க, அவங்களை என்ன மனசாட்சியில் வச்சுக்கிறேன்? குற்ற மனசாட்சியிலே வச்சிருக்க. அதாவது புழுக்கத்தில் உள்ள புழுங்கிட்டு இருக்கிறான், வெளியே வேஷமாக இருக்கிறான். ஊழியக்காரன் அப்படிதான், சபையார் அப்படிதான். உள்ள புழுக்கம், உள்ள ஒடுக்கம் இல்லை, வெளியே வேஷம். சரியாக போனால் வெளியே வெள்ளை. வெளியே என்னது? வெள்ளை இல்லை ஜிப்பா, விட்டுருங்க. உள்ள புழுக்கையா. இந்த ரிலிஜன் கம்யூனின் போதகத்தில் இப்படி தான் இருக்காங்க. பஸ்கா என்ன சூப்பர் பாஸ்ட் எசேக்கியா பாஸ்ட். ஐயா, இவங்களை உங்களுடைய கிருபை நிமித்தம் இவங்களை மன்னிச்சிருங்க ஐயா. ஹல்லேலூயா. ஏய், நான் 5-7 வருஷத்துக்கு முன்னாலேயே 10 செய்தி கம்யூனியன் குறித்த செய்தி கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு தெரியும்ல, இயேசுவின் ரத்தத்தை குறித்த செய்தி 10 செய்தி கொடுத்துருக்கிறேன். இப்போ தான் முடிக்க போகிறேன். எப்படி ஆசிரித்தார்கள்? 21 இல்லை 20 போடுமா? 20 போடு. ஜபத்தை கேட்டாரா இல்லையான்னு பார்ப்போம்.
கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு சுத்தம் இல்லாதிருந்தும் பங்கு பெற்றவர்கள். எசேக்கியா விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். அடுத்த வசனம், அப்படியே எருசலேமில் காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் புளிப்புள்ள அப்ப பண்டிகை 7 நாள் அளவும் மகா ஆனந்தத்தோட எத்தனை நாள் பஸ்கா ஆசரித்தார்கள்? எத்தனை நாள்? எதோட? ஆனந்தமா, மகா ஆனந்தமா? ஆனால் நம்ம ஆட்கள் பஸ்காவனா பயமுறுத்திடுவான். பயத்தோடும் நடுக்கத்தோடும் உன்னை சோதித்து உன்னை ஆராய்ந்து நீங்க வா, இல்லாட்டி வெளியே நின்றுங்க. எல்லா சபையிலும் உள்ளே இருக்கிற ஆளை விட வெளியே இருக்கதான் ரொம்ப பேர் நிற்கிறாங்க. அப்போ அதிலே தெரிஞ்சு போகுது சபையில் பாதி பேர் அவுட்டுன்னு. இப்படி எருசலேமில் காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் புளிப்புள்ள அப்ப பண்டிகை 7 நாள் அளவும் எப்படி ஆசரித்தார்கள்? அப்போ பஸ்காவை எப்படி ஆசரிக்கணும்? மகா ஹல்லேலூயா. ஐயா, நான் என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, நான் இப்படி இருந்தேன், இப்போ எவ்வளோ ஆசை வச்சுக்கிறீங்க, எவ்வளோ நன்மை பண்ணிக்கிறீங்க. ஒன்றும் இல்லாத ஒண்டிக்கட்டையா இந்த சென்னை பட்டணத்துக்கு, ஒன்றும் இல்லாத ஒண்டிக்கட்டையா இந்த சென்னை பட்டணத்துக்கு வந்தேன். என்னை மேன்மைப்படுத்துறீங்க, கனப்படுத்துறீங்க, வீட்டை கொடுத்தீங்க, அதை கொடுத்தீங்க, ஊழியை கொடுத்தீங்க. இப்படி பஸ்காவை மகா ஆனந்தத்தோட ஆசரிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மகா ஆனந்தத்தோடு ஆசரித்தார்கள். ஆனந்தத்தோடு மாத்திரம் அல்ல, வாசிக்க, லேவியரும் ஆசாரியரும் தினந்தனம் கர்த்தருக்கென்று பேரோசையாய் தொனிக்கும் கீத வாக்கியங்களால் கர்த்தரை எல்லாம் ட்ரம் அடிச்சு, அதை அடிச்சு, இதை அடிச்சு, தோத்திரம் பண்ணி, கிட்டார் போட்டு, பேஸ் கிட்டார் போட்டு, லேட் கிட்டார் போட்டு, லீட் கிட்டார் போட்டு, கீபோர்டு போட்டு மகா ஆனந்தத்தோடு அந்த பஸ்காவை பரலோக தூதர்கள் பார்த்து எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சரி, மறுபடியும் கர்த்தர் விடலை, மறுபடியும் ஏவுறாரு. எப்பா, இன்னொரு 7 நாள் மறுபடியும் பஸ்காவா? சரி, அது 7 நாள் பஸ்கா. நம்ம பஸ்கா காமணத்தில் முடிச்சிடும், இல்லை அரை மணி நேரத்தில் முடிச்சிடும். 7 days பஸ்கா பஸ்கா பஸ்கா. அடுத்தது 23 வேறு 7 நாள் அளவும் ஆசரிக்க சபையார் எல்லாரும். இது சபையாருக்கெல்லாம் ரொம்ப உற்சாகம் ஆகி போச்சு. அது கர்த்தர் கொடுத்த யோசனை. சபையார் பஸ்காவை ஆசரித்து பயங்கரமான மகிழ்ச்சி வந்தோன்னே மறுபடியும் ஒரு 7 நாள் வைக்கலாமே, மறுபடியும் 7 நாள் பஸ்காவை ஆசரிக்கலாமே. சபையார் யோசனை பண்ணி அந்த 7 நாளும் ஆனந்தத்தோட, 7 நாள் ஆனந்தத்தோட மறுபடியும் யோசனை பண்ணி, இது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப இன்னமும் எங்களுக்கு பண்ணியிருக்கு, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, ரொம்ப ரொம்ப அற்புதம் சாட்சியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி மறுபடியும் 7 நாள் அளவும் ஆனந்தத்தோடு ஆசரித்தார்கள். இன்றைய செய்தியின் தலைப்பண்ண பஸ்காவின் இதாயா, பஸ்காவின் ஆசீர்வாதம். சரி, மறுபடியும் 26 வாசிங்க, 26 வாசிங்க. அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. இருங்க, எருசலேமில் என்ன உண்டாச்சு? ஹல்லேலூயா. எல்லாம் நல்லா ஒரு கரங்களை தட்டுங்களேன். எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. குடும்பங்களில் சந்தோஷம் உண்டாயிருந்தது, பிள்ளைகளில் சந்தோஷம் உண்டாயிருந்தது, அவர்கள் வேலையிலே சந்தோஷம் உண்டாயிருந்தது, அவர்கள் தொழிலிலே சந்தோஷம் உண்டாயிருந்தது. பஸ்கா ஆசரிப்பு அந்த பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பேரனுக்கும் பேத்திக்கும் வருமானத்துக்கும் தொழிலுக்கும் பொருளாதாரத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் சாலமோன் நாட்கள்ல இருந்து இந்த எசேக்கியா ராஜாவின் நாள் வரைக்கும் இப்படி ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகவே இல்லையா? அதுதாங்க பஸ்காவின் ஆசீர்வாதம். டிஜே ஸ்தனகர் அடிக்கடி ஒரு வார்த்தை அவர் யூஸ் பண்ணுவார். லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து தங்கள் கரத்தை உயர்த்தி ஆசீர்வதித்த போது, அடுத்த வசனம் போடுமா, நெக்ஸ்ட்,
எல்லாம் சேர்ந்து வாசிக்க. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவளுடைய சத்தம் இருங்க. இப்ப இது முடிஞ்சு போச்சு. பஸ்கா ஆசரிச்சு பெரிய மகிழ்ச்சியெல்லாம் வந்துருச்சு. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை, சபையாரை, அவனுடைய சத்தம் எங்க கேட்கப்படுச்சு? ஐயா, ஒரு ஊழியக்காரன் சபையாரை ஆசீர்வதிக்கும் போது அந்த சத்தத்தை மேல டாடி கேட்கிறார். இதான் டிஜேஸ் அடிக்கடி சொல்வார். லேவியரான ஆசாரிகள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு அவளுடைய விண்ணப்பம், அந்த ஊழியக்காரனுடைய விண்ணப்பம் அவளுடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து கேட்கப்பட்டுச்சு. மேல போயிருச்சு. கேட்கப்பட்டாச்சு, மேல போயிருச்சு. மேல இருந்து ஆசீர்வாதம் சபையார் மேல இறங்கி பனியை போல இறங்கியது. வேதத்தின் ஆசீர்வாதங்கள் இறங்கியது. நான் என்ன பண்றேன்? எழுந்து நின்று என் கரத்தை உயர்த்தி உங்களை சத்தம் போட்டு ஆசீர்வதிக்க போறேன். இந்த சத்தத்தை தேவன் கேட்டு, உங்களுக்காய் நான் பண்ணுகிற விண்ணப்பத்தையும் தேவன் கேட்டு உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை பனியை போல இறக்குகிறார். உங்கள் சிரசின் மேல் ஆசீர்வாதம் பனியை போல இறங்குகிறது. ஹீலிங் இறங்குகிறது. ஹீலிங் பண்ணுகிறார். அநேகர் ஆவி எழுப்புகிறார். அநேகரை மறுரூபப்படுத்துகிறார். அநேகர் பயத்தை நீக்குகிறார். அநேகர் சோர்வை நீக்குகிறார். அநேகருக்கு புது பலன் கொடுக்கிறார். அநேகருக்கு இதுவரை இல்லாத ஒரு மகிழ்ச்சியும் ஒரு கலிகூறுதலையும் இந்த பஸ்கா ஆசீர்வாத செய்தியில உங்களுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறார். இந்த ஆராதனை ஒரு பெரிய பிரேக் த்ரூவை இந்த பஸ்கா ஆசீர்வாத செய்தியில ஒவ்வொருவருக்கும் வார்த்தைக்குள்ளே அனுப்பி இருக்கிறார். லைவ்ல இருக்கிறவங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, சந்ததிக்கு அனுப்பி இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு அனுப்பி இருக்கிறார். ஒரு பெரிய நீதிமான் இக்கட்டில் நின்று விடுவிக்கப்படுவார். இக்கட்டில் நின்று விடுவிக்கப்படுகிற விடுதலையை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். பலவீனத்திலிருந்து சுகத்தை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். ஒரு சஞ்சலம், வருத்தம், கேள்வி எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு ஒரு பதிலை ஆசீர்வாதமாய் அனுப்பி இருக்கிறார். பஸ்காவை குறித்த செய்தி பிசாசின் மேல் நியாயத்தீர்ப்பை கொண்டு வருகிறது. பஸ்கா ஆசரிப்பிலே அந்த இரவு கர்த்தர் கடந்து போய் ஆவிகள் மேல் நியாயத்தீர்ப்பை செலுத்தினார். இந்த பஸ்கா செய்தியிலே தேவன் கடந்து போய் உனக்கு விரோதமான எந்த ஆவிகள் மேலும், எந்த மனுஷனுடைய பொறாமை மேலும், எந்த மனுஷனுடைய எரிச்சல் மேலும் நியாயத்தீர்ப்பை, நீதியை தேவன் செலுத்துகிறார். உனக்கு அனுகூலமான ஆசீர்வாதங்கள் சடுதியாய் வருகிறது. கர்த்தர் உனக்கு பொருளாதாரத்தில் இதுவரை இல்லாத அளவில் உனக்கு பெரிய டேர்னிங் பாயிண்டை கட்டளை எடுக்கிறார். உன் விசுவாசத்தின்படி ஆக கடவது என்று கர்த்தர் திருவுளம் வச்சுகிறார். நீ எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் உனக்கு அனுப்பி இருக்கிறார். நீ அறியாத இடத்திலிருந்து, நீ புரியாத புதிராய் இருக்கிற காரியங்கள் உனக்கு இனிமேல் புதிர் அல்ல, அது விடையாய் வருகிறது. தாமதம், தாமதம், தாமதம். நோ மோர் டிலே. 38 வருஷத்திற்கு பெதஸ்தா குளத்தில் படுத்திருந்தவன் உடனே ஹீலிங் அடைந்தான். இனிமேல் உனக்கு டிலே இல்லை. கர்த்தர் ஸ்பீட் பண்ணுகிறார். அவர் நேரத்தை உனக்கு ஸ்பீட் பண்ணுகிறார். உனக்கு சடுதியாய் செயல்படுகிறார். கர்த்தர் ராக்கா ஷீகா ரா. பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதத்தை பேசுறேன். குழந்தைகள் மேல் ஆசீர்வாதத்தை பேசுறேன். புருஷர்கள் மேல், ஸ்திரீகள் மேல் ஆசீர்வாதத்தை பேசுறேன். வர்ற வாரம் பெரிய சாட்சி உண்டாகிறது பேசுறேன். வர்ற வாரம் உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆனதுனால நீங்கள் கர்த்தருக்கு சாட்சி சொல்றத பேசுறேன். என்னை பார்க்க வர்றத பேசுறேன். வெகுமதியோட என்கிட்ட வந்து நன்றி சொல்றத பேசுறேன்.
தூரத்திலிருந்து உங்களுக்கு நற்செய்தி வந்ததோ பேசுறேன். எல்லாம் முடிச்சுக்கள் தீர்க்கதரிசனமா பேசிட்டு இருக்கிறார். எல்லாம் அவிழ்க்கப்படாத முடிச்சுக்கள் இந்த நாளில் இந்த பஸ்கா ஆசீர்வாத செய்தியிலே அவிழ்க்கப்படுகிறதை பேசுகிறேன். முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படுகிறது. காரிய சக்தி உனக்கு கர்த்தராலே வந்தது. காரிய சக்தி உனக்கு கர்த்தராலே வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாங்கலாகாஷ். டாடி, என் மூலம் பேசின இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவர்கள் மேல் இறங்கினபடியால் நன்றி சொல்லுகிறேன். ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. 3 ஆமென் சொல்லுங்க. ஆமென்.